Hi friends, welcome to Trendy Collections. இன்னைக்கு நம்ம பார்க்க போற collections என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட்டான டிமாண்டிங்கான கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸான அந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கலெக்ஷன் நம்ம கொடுத்து ரொம்ப நாளாவே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும் தான், குரூப்பில் பிக்சர்ஸ் வராது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக நம்ம வந்து டிஸ்பேச் வந்து சேம் டே, ஓகேவா? உங்களுக்கு வித்தின் 2 or 3 டேஸில் வந்துடும். ட்ராக்கிங் வந்து உங்களுக்கு குரூப்பில் தான் வரும். இண்டிவிஜுவல் ட்ராக்கிங் வில் நாட் பி என்டர்டெயின். யாருக்குமே வந்து தனிப்படையாக இண்டிவிஜுவலாக ட்ராக்கிங் தரமாட்டோம். குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதில் குரூப் லிங்க் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து ட்ராக்கிங் அதில் கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பர்டிகுலரான கலெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் புக் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் கண்டிப்பாக குரூப்பில் வரவே வராது, சரியா? பிகாஸ் இது வந்து ரொம்ப 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 டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸு. ஏன்னா நிறைய போட்ட உடனே நம்மக்கிட்ட சோல்ட் ஆக கலெக்ஷன்ஸ் இது. ஸோ அதனால் லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இந்த கலெக்ஷன்ஸ் இனிமேல் கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் என்ன கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 8 part எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் தான். எம்ப்ராய்டரி இன்ஸ்கர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எம்ப்ராய்டரி இன்ஸ்கர்ட்டில் வந்து எல்லாமே வந்து சூப்பரான பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் பியூட்டிஃபுல் கலர் ஷேட்ஸ். அழகான கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் தோ நமக்கு டார்க் ஷேட்ஸ், லைட் ஷேட்ஸ் எல்லா கலர்ஸும் வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக என்ன கலர்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஒரு பேட்டர்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு நூல் கூட பிரியாது, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அமேசிங்கான எம்ப்ராய்டரி ஒர்க். நான் ஜூம்லேயும் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ யூ வில் கெட் an ஐடியா. இப்போ இது வந்து உங்களுக்கு நீங்கள் 4 பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைட் தமிழ்நாடு. இந்த இன்ஸ்கர்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 220 rupees, ஓகேவா? 220 அது ஒரு இன்ஸ்கர்ட்டோட ப்ரைஸு. இது வந்து 8 part உங்களுக்கு 95 சென்டிமீட்டர் லென்த் வந்துடும், ஓகேவா? 95 சென்டிமீட்டர் லென்த் வந்துடும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் பண்ணியிருக்கோம், சரியா? ரொம்ப அமேசிங்கான கலெக்ஷன்ஸ். இதில் நம்ம இன்ஸ்கர்ட் வந்து நிறைய போட்டிருக்கோம். ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ்னாலே இன்ஸ்கர்ட்ன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெஹந்தி க்ரீன் கலர். எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இந்த நம்பரை பார்த்து நீங்கள் சொல்லி புக் பண்ணிக்கலாம். இவன் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கலாம், இல்லைனா நீங்கள் நம்பரை பார்த்து நம்பர் சொல்லி கூட புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெஹந்தி க்ரீன் கலர். இதோடைய நம்பர் வந்து 57 பியூட்டிஃபுல்லான ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ யூ வில் கெட் an ஐடியா. இது வந்து பியோர் பாப்லின் காட்டன். பாப்லின் கிளாத்னு என்ன கேட்பீங்க? இட்ஸ் பியோர் காட்டன் தான், ஓகேவா? இந்த கலர் தான் உங்களுக்கு நேரில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக நாடா வச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பாருங்கள். இந்த நாடாவை பார்த்தே நம்ம ஃபேப்ரிக்கோட கிளாத் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு நாடா தான் கொடுத்துருப்போம். ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அமேசிங்கான இது. நான் வந்து இன்ஸ்கர்ட்டை பற்றி இவ்வளோ டீட்டெயில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளுடைய கலெக்ஷன்ஸே இன்ஸ்கர்ட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இப்போ புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் புதுசாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, சரியா? இதோடைய ப்ரைஸ் வந்து 220. இன்சைட் தமிழ்நாடு 4 பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வந்துடும், ஓகேவா? 60 rupees வரும் அதர் ஸ்டேட்ஸுக்கு. அதுவுமே நான் சொல்லிடுறேன். 60 rupees வில் பி சார்ஜ் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ். இன்சைட் தமிழ்நாடுக்கு 4 பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். 1 or 2 பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 50 rupees வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கலர். ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? நம்பர் 57. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இட்ஸ் பிரைட் ரெட் கலர். நல்ல ஒரு ரெட் கலர். இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நல்ல ஒரு சில்லி ரெட், அந்த மாதிரி நல்ல சூப்பர்பான ஒரு ரெட் கலர். இது பிளட் ரெட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேடு தான். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலர். இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 56. இதுவுமே வந்து உங்களுக்கு சூப்பர்பான எம்ப்ராய்டரி பேட்டர்ன். ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் வந்து இட்ஸ் க்ரீன் கலர். க்ரீனுன்றது வந்து டிஸ்டம்பர் க்ரீன் கலர். இப்போ தெரியுதா? இந்த கலர் தான் உங்களுக்கு நேரில் வரும், சரியா? இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நியூ எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸ். நல்ல ஒரு அழகான எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட். இதோடைய நம்பர் வந்து 55. நெக்ஸ்ட்டு பார்க்குற எல்லாருடைய மோஸ்ட் டிமாண்டிங்கான நேவி ப்ளூ கலர். டார்க் நேவி ப்ளூ கலர், கரும் நீலம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த கலர் தான் இது. இதோடைய நம்பர் வந்து 54. நம்பர் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் நம்பரை சொல்லி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் தான், குரூப்பில் பிக்சர்ஸ் வராது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இது நம்ம பார்த்துட்ருக்க கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காஃபி ப்ரௌன் கலர். இட்ஸ் அ டார்க் காஃபி ப்ரௌன் கலர். இதில் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. லைக் பண்ணுறதுனால ஒரு பெரிய இதுவும் கிடையாது, கஷ்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட நம்பர் வந்து 65. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற கலர் வந்து இட்ஸ் ஸ்கை ப்ளூ கலர். ஸ்கை ப்ளூ கலர்லேயே வந்து இது டார்க்கர் ஷேட். இப்போ தெரியுதா, இந்த கலர் தான் நேரில் வரும். நல்ல ஒரு டார்க் ஷேட் கலர். இதோடைய நம்பர் வந்து 60, நம்பர் 60. இப்போ தெரியுதா, இன்ஸ்கர்ட்டில் நம்ம இதில் வந்து நிறைய கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து இது டார்க் ஷேட் கலர். நெக்ஸ்ட்டு பார்க்குறது அழகான ஒரு மெரூன் கலர் ஷேட். நல்ல ஒரு மெரூன் கலர். இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 53 மெரூன் ஷேடு. ஓகேவா, சூப்பர்பான ஒரு ஃபேப்ரிக். இதெல்லாம் நல்ல லைஃப் வரும். நீங்களாக வேணாம் தூக்கி போடுற வரைக்கும் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். இது ரொம்ப சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இதிலலாம் சாயம்லாம் போகாது. இஃப் இன்கேஸ் டார்க்கர் ஷேட் ரொம்ப டார்க்காக இருந்தால் மேல் சாயம் தண்ணி போகுமே தவிர ஃபேட் ஆகாது, உங்களுக்கு சுருங்காது, எந்த விதமான இதுவும் வராது. இதில் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து குட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். சரியா, ஸோ வேணுன்ற ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இதோட நம்பர் வந்து மெரூன் கலர் இஸ் 53. நிறைய பேர் என்னை மோனிகான்னு கூப்பிட்றீங்க. நான் மோனிகா இல்லை, என் பேர் மோனிகா இல்லை, நான் பண்ணுற பிராண்டு பேர் தான் மோனிகா. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட இன்ஸ்கர்ட் வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ ஹலோ, யாரோ ஃபோன் பண்ணால் கூட ஹலோ மோனிகா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. என்னோடய பேர் வந்து ஆயிஷா. சரியா, மோனிகான்றது நான் பண்ணுற இன்ஸ்கர்ட்டோட பிராண்டோட நேம். சரியா, நீங்கள் அந்த அளவுக்கு மோனிகாவை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அப்போ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சரியா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகான க்ரே கலர். நல்ல ஒரு க்ரே கலர். இதில் வந்து இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 59. ஓகேவா, 59 நம்பர். ஸோ என்னோடய பேர் என்னன்றது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னோடய நேம் வந்து ஆயிஷா. நான் சென்னையில் இருக்கேன். ஓகேவா, இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஒரு அரௌண்ட் 3 to 4 years பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இன்ன வரைக்குமே. ஸோ அதே மாதிரி எப்போவுமே உங்கள் சப்போர்ட் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கொடுங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர். ஆரஞ்சுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர், ஒரு காவி கலராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆரஞ்சு கலர். இதே ஆரஞ்சில் நம்மள்கிட்ட ஃபேண்டா கலரும் இருக்குது. நான் அதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கலருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சோட நம்பர் வந்து உங்களுக்கு 58. ஓகேவா, நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். இந்த கலர் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ தெரியுதா, இந்த கலர் தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஃபேண்டா கலர் ஆரஞ்சு இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த கலருமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் போத் த டிஃப்ரென்ஸ். இதை பாருங்கள், இதுதான் ஃபேண்டா கலர் ஆரஞ்சு. இதுவும் ஆரஞ்சு தான், இதுவும் ஆரஞ்சு தான். பட் இது வந்து ஒரு பிரிக் கலர், செங்கல் கலர் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து நல்ல ஒரு ஃபேண்டா கலர் ஆரஞ்சு கலர். இது வந்து ஃபேண்டா கலர் வந்து உங்களுக்கு 61, பிரிக் கலர் வந்து உங்களுக்கு 58. எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் கலர், பியோர் ஜெட் பிளாக் கலர். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 45. See the embroidery work, embroidery pattern பாருங்கள். பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 8 part 95 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். ஓகேவா, நிறைய பேர் ஹிப் சைஸ் கேட்குறீங்க. ஹிப் சைஸ் வந்து நம்ம அவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்கிறது கிடையாது, நம்ம பார்ட் கணக்கில் தான் சொல்லுவோம். இது 8 part. இதோட லென்த் என்னன்றதான் சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. சரியா, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது எது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியாதுன்னா நீங்கள் ஒரே ஒரு இன்ஸ்கர்ட் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஷிப்பிங் வரும், அதுக்கு ஷிப்பிங் கொடுத்து நீங்கள் வாங்கி பாருங்கள். சரியா, அப்போ உங்களுக்கு ஓகே இது நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக நிறைய நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளாக் கலர். பிளாக் கலருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 45. யாருக்கு வேணுமோ கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பீச்சி ரெட்டுன்னு சொல்லலாம். பீச் கலர்லேயே கொஞ்சம் டார்க்கர் ஷேட். இட்ஸ் நாட் அ லைட் பீச், இட்ஸ் அ டார்க்கர் ஷேட். இதுலேயுமே நம்மக்கிட்ட இன்னொரு கலர் இருக்குது, அது இதோட கொஞ்சம் டார்க்கு. தெரியுதா, இது பீச்சில் நல்ல டார்க்கு, இது பீச்சில் கொஞ்சம் லைட். அதாவது பிரிக் கலர் சேர்ந்த மாதிரி வர கலர்ஸ் இது. ஆனால் பட் ரெண்டுமே பீச் தான். டார்க்கர் ஷேட் ஆஸ் வெல் as த லைட்டர் ஷேட். லைட்டர் ஷேடோட நம்பர் வந்து உங்களுக்கு 64. டார்க்கர் ஷேடோட நம்பர் வந்து உங்களுக்கு 41.
பட் போத் ஆர் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் போத் த பேட்டர்ன்ஸ் ஆர் வெரி யூனிக். அழகாக இருக்குது. இது ரெண்டுமே எம்ப்ராய்டரி டிசைன் பாருங்கள், அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இட்ஸ் ராயல் ப்ளூ கலர். நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சூப்பர்பான ராயல் ப்ளூ இது. இதோடைய நம்பர் வந்து உங்களுக்கு 44. ராயல் ப்ளூ கலருடைய நம்பர் வந்து ஜஸ்ட் 44. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பியோர் காட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருடைய ஃபேவரட்டான வாடாமல்லி கலர். வாடாமல்லி சீத எம்ப்ராய்டரி ஃப்ரெண்ட்ஸ், சீத எம்ப்ராய்டரி எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கர்ட்டில் எவ்வளோ அழகாக எம்ப்ராய்டரியான்ற மாதிரி இருக்குது. ஒரு எம்ப்ராய்டரியே உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வரும். ஸோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இவ்வளோ டிசைன்ஸ் வருது. ஒரு இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னாலும் ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்ச வாடாமல்லி கலர். வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. வாடாமல்லி கலருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 43 ஃப்ரெண்ட்ஸ், 43. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சூப்பர்பான பேரட் க்ரீன் கலர். இட்ஸ் அ பேரட் க்ரீன் கலர் தெரியுதா? இதோடைய நம்பர் வந்து 42. இதோட எம்ப்ராய்டரி பாருங்கள். நான் எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நான் ஜூமில் காட்டுறேன். ஸோ யூ கேன் சீ த பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் பாருங்கள். உங்களோட எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். யூ கேன் ஃபீல் த ஃபேப்ரிக். யூ கேன் சீ த ஃபேப்ரிக்னு சொல்கிறத விட யூ கேன் ஃபீல் த ஃபேப்ரிக். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது, இந்த கிளாத் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் உங்களுக்கு அவ்வளோ கிட்ட காட்டுறேன். ரொம்பவே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்வேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கலெக்ஷன்ஸ் போட்ட உடனே சோல்ட் ஆகிற கலெக்ஷன்ஸ் இது. ஸோ அந்த கெல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வேண்டுறவங்க கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்டாக் கண்டிப்பாக வரும். பட் இட் வில் டேக் டைம். ஸ்டிச்சிங் ஒர்க் போயிட்டுருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் இந்த ஃபேப்ரிக் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ நல்ல ஒரு ஃபேப்ரிக். எவ்வளோ நாள்னாலும் இதை வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு மங்கி போகிறதோ, உங்களுக்கு சாயம் போகிறதோ, இல்லை சுருங்குறதோ, எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே இன்ன வரைக்கும் நான் இன்ஸ்கர்ட் சேல் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் கூட வந்தது கிடையாது, கடவுள் கிருபையில். ஸோ அதனால் நான் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவேன். ஸோ 8 பார்ட் வந்து ரொம்பவே எல்லாரோடைய ஃபேவரட். இதில் நம்மக்கிட்ட 7 பார்ட்டும் அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க, நான் பிக்சர்ஸ் தனியாக உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்புகிறேன். ஓகேவா? இதோடைய நம்பர் வந்து 50. இது என்ன கலர் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் கலர். ஓகேவா? காப்பர் சல்ஃபேட் கலர், அதாவது இந்த மயில் கழுத்து கலர் சம்திங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷேடு. ஓகேவா? மயில் கலர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்குற கலர் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு பிளாக் கலர். நம்மக்கிட்ட பிளாக்ல 2 பீஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேவா? இதுவுமே வந்து பிளாக் கலர். இந்த பிளாக் கலர் நம்பர் பார்த்தீங்கன்னா 52. சரியா? வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பார்சல் ரிசீவ் பண்ணுறீங்க, என்கிட்ட இல்லை, நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் சரி, பார்சல் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஏன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ இல்லாமல் யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. இஃப் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டது வேறு இன்ஸ்கர்ட், உங்களுக்கு வந்தது வேறு இன்ஸ்கர்ட்னா நீங்கள் அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோவில் சொல்லணும், எங்களுக்கு இந்த இன்ஸ்கர்ட் வேறு வந்திருக்கு, இந்த இன்ஸ்கர்ட் கிடையாது, நாங்கள் ஆர்டர் போட்டது வேறு, எங்களுக்கு வந்து இது வந்திருக்கு, ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். சரியா? ஏன்னா நீங்கள் ஃப்ரம் டாப் பாட்டம் நீங்கள் ஓப்பன் பண்ணுற பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எண்டு வரைக்கும், அதாவது ஸ்டார்ட் டு எண்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அப்போ தொடங்குறதுலேருந்து நீங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஓப்பன் வீடியோவில் ஃபுல்லாக காட்டணும், வித்தவுட் கட் அண்ட் எனி பாஸ். ஓகேவா? அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரிசம் பண்ணி தர முடியும். ஐதர் வி கேன் ரீப்ளேஸ் யூ ஆர்டர், ஐ கேன் பி ரீஃபண்ட் யூ ஆர்டர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தர முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பார்க்கணும் மெயினாக, நீங்கள் ஆர்டர் பண்ண நம்பர் தான் வந்திருக்கா, நீங்கள் ஆர்டர் பண்ண பேட்டர்ன் தான் வந்திருக்கா, நீங்கள் கேட்ட கலர் வந்திருக்கா, அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இதில் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. 90% ஒரு இஷ்யூஸுமே வராது. ஓகேவா? 10% ஏதாவது ஒன்று இருக்கும். சரியா? எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ எரர்ஸுன்றது எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த வகையில் மற்றபடி எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ நீங்கள் வந்து பார்சலிங் ஓப்பன் வீடியோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வேணால் யார்கிட்ட எப்படி வேணால் பேசிக்கலாம். சரியா? உங்கள்ட்ட பார்சல் ஓப்பனிங் வீடியோ இல்லைனா தான் நம்ம எதுவுமே வந்து உங்கள்ட்ட ரிப்ளை பண்ணவோ நம்ம இது பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே என்கிட்ட வாங்கினா மட்டும் இல்லை, யார்கிட்ட வாங்கினாலுமே நீங்கள் ஒரு பார்சல் வந்தால் கண்டிப்பாக அட்ரஸ்லேருந்து ஃப்ரம் அட்ரஸ்லேருந்து எங்கே யார்கிட்ட வாங்கியிருக்கோன்றத பேக்கெட்டை காட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி
ஸோ பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கலர் வந்து ஒரு வெந்தயம் கலர், நல்ல ஒரு டார்க் ஷேட் வெந்தயம் கலர். ஓகேவா, வீடியோவில் எப்படி உங்களுக்கு கேப்சர் ஆகும்னு தெரியல, இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த கலர் தான் உங்களுக்கு நேரில் வரலாம். இதோடைய நம்பர் வந்து 47. இதோடைய நம்பர் வந்து 47 தெரியுதா, இப்போ தெரியுதுல, இந்த கலர் தான் வரும். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். எம்ப்ராய்டரி ஒர்க் பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது இட்ஸ் வைலட் கலர், நல்ல ஒரு டார்க் வைலட். இட்ஸ் நாட் அ லாவெண்டர் ஆர் பர்பிள் ஆர் சம்திங். இது வந்து நல்ல வைலட்டான டார்க் வைலட். ஓகேவா, வைலட் கூட லைட் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல ஒரு டார்க்கர் ஷேடு. ரொம்பவே சூப்பராக இருக்குது, தெரியுதா. இதோடைய நம்பர் வந்து 49 வைலட் கலர். இதோடைய எம்ப்ராய்டரி டிசைன் பாருங்கள். நான் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, டக்குன்னு பிக்சர்ஸ் காட்டிட்டு இதுதான் கலெக்ஷன்ஸ், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். பட் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். எப்போவுமே நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா கிளியராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் என்ன ட்ரஸ்ட் எனக்கு நம்பி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற வரைக்கும் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதான் நீங்கள் பயப்படவே வேண்டாம். சில பேர் ஃபேஸ் காட்டி பேசினா தான் நம்மள நம்புவாங்க, நம்ம அப்படியே பேசினா நம்ப மாட்டாங்கலாம் சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நம்மளுடைய வாக்கும் நம்மளுடைய இதுவும்னா நமக்கு முக்கியம். ஃபேஸ் காட்டி தான் பேசணும், ஃபேஸ் காட்டாமல் பேசணும் அதெல்லாம் இல்லை. எப்படி பேசினாலும் நம்மளுடைய ப்ராடக்டில் நம்ம நியாயமாக நடக்கணும், கடவுளுக்கு பயந்து நடக்கணும். எல்லாரோட பைசாவுமே கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து அவங்கள ஏமாற்றாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். அதனால தான் நான் இன்ன வரைக்குமே 4 இயர்ஸாக வந்து இந்த பிஸ்னஸில் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு எந்த விஷயமே இதுவுமே நமக்கு வந்ததும் கிடையாது. நம்மளை நம்பி இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ஸோ இது உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் மேலும் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. கடவுள் கிருபையிலையும் உங்களை மாதிரி நல்லவங்களையும் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதுவும் வந்து ஒரு மெரூன் கலர். இதுக்கு வந்து நம்ம ஒரு மெரூன் பார்த்தோம், அதை விட இது கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக இருக்கும். ஓகேவா, இதோட எம்ப்ராய்டரியும் பாருங்கள். இது வந்து ஒரு காஃபி கலந்த மெரூன். ஓகேவா, அது ரெட்டிஷ் மெரூன், இது வந்து காஃபி கலந்த ஒரு மெரூன். இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 48. ஏன்னா இன்ஸ்கர்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லணும் அவசியம் இல்லை. பட் சில பேருக்கு தெரியாது, புதுசாக வந்திருப்பாங்க நம்ம குரூப்புக்கு, நம்மளுடைய சேனலை புதுசாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்றவே தப்பாக நினைக்காதீங்க, என்னடா இவங்க பேசுனதே பேசிகிட்டு இருக்காங்க, எப்போவுமே சொன்னது தானே இது புதுசாக போடுறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரிலாம் கூட என்னை கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக தான். இது வந்து உங்களுக்கு ப்ளூ கலர். பட் ஃபஸ்ட்டு காட்டினது இதோட ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு பட் நாட் தட் மச் ஆஃப் பிரைட் கலர். ஓகேவா, நல்ல டார்க். ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கும். இதோட நம்பர் வந்து 46. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாருடைய ஃபேவரட்டான ராணி பிங்க் கலர், மெஜந்தா பிங்க் கலர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ சீதா டிசைன், த ஃபேபுலஸான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் பாருங்கள். நல்ல ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம், அந்த ஒரு ரேகையாக அது சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மயில் திறந்துடும், ஃபெதர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய நம்பர் பார்த்து ராணி பிங்க் கலரோட நம்பர் வந்து உங்களுக்கு 51 வந்துடும். 51 சரியா, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா, இந்த கலர் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இதுவுமே வந்து க்ரீன் கலர். பட் இட்ஸ் பிஸ்தா க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது டிசம்பர் க்ரீன் பார்த்தோம், நம்ம வந்து உங்களுக்கு பேரட் க்ரீன் பார்த்தோம். இது வந்து ஒரு பிஸ்தா கலந்த க்ரீன். பிஸ்தா க்ரீன் ரொம்ப லைட் கிடையாது, பட் இது கொஞ்சம் பிஸ்தா கலரே ஒரு ஷேப் ஜாஸ்தி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா, இதோட நம்பர் வந்து 63. இதுவுமே உங்களுக்கு ஃபெதர் பேட்டர்ன்ஸ் தான். ஓகேவா, நம்ம வந்து ராணி பிங்க்ல பார்த்தோம்ல, ஸோ அதே ஃபெதர் பேட்டர்ன்ஸ் தான். வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, குரூப்பில் பிக்சர்ஸ் வராது. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். 8 பார்ட் இன்ஸ்கர்ட்ல நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பீஸ், அந்த லாஸ்ட் கலர் நல்ல ஒரு அழகான டார்க் ப்ரௌன் ஷேட் கலர். இட்ஸ் நாட் அ பிளாக் கலர்,
இது பிளாக் கிடையாது, பிளாக்கும் ப்ரௌனும் கலந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேடு. இந்த ஷேடோட நம்பர் பார்த்தீங்கன்னா 62. இது வந்து பிளாக் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பிளாக்கும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ண ஒரு ஷேடு. ஓகேவா? நான் பிளாக் ஆர்டர் பண்ண எனக்கு வேற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக சொல்கிறோம். பிளாக்கும் ப்ரௌனும் கலந்த கலர். பிளாக்ல 2 பீஸ் நம்மகிட்ட இருக்குது, ஜெட் பிளாக் கலர். இது வந்து உங்களுக்கு ப்ரௌனிஷ் பிளாக்னு வேணா நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதோடைய நம்பர் வந்து 62. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற லாஸ்ட் பீஸ். ஸோ எங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் பேசுறது ஓகே நியாயமாக இருக்குது, நல்லா பேசுகிறாங்க, இவங்க உண்மையாகவே இவங்க நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி சின்னதாக தொடங்கியிருக்க பெருசாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்ததா மட்டும்தான் இது எனக்கு வந்து என்னோட ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்ற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு எப்போவுமே வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சிஸ்டர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லா சிஸ்டர்ஸுமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் ரொம்பவே சந்தோஷமாக பேசியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன நடக்கு என்னன்றது ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். பை, டேக் கேர்.